Hi friends, welcome to the new lesson. இன்னைக்கு நாம 7th standard term 3 unit 3 geography பார்க்க போறோம். லெசனோட நேம் natural hazard understanding of disaster management in practice. ஸோ இந்த சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸில் தான் அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ இந்த லெசன் நம்ம படிக்கிறப்ப மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஹசார்டுக்கு டெஃபினிஷனும் டிசாஸ்டருக்கு டெஃபினிஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த டெஃபினிஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹசார்டுக்கும் டிசாஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ஒரு ஹசார்ட் தான் டிசாஸ்டர். பட் எப்போ அந்த ஹசார்ட் வந்து ரொம்ப சிவியராகி மனுஷனால் மீளவே முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போதோ அப்போ அந்த ஹசார்டை நம்ம டிசாஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ ஹசார்டும் டிசாஸ்டரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த பேரால் பாருங்கள் கிளியராக கொடுத்துருப்பாங்க. எப்போ வந்து ரொம்ப சிவியராகி ஒரு மனுஷனால் மீள முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருதோ அப்போ அந்த ஹசார்டை அந்த டைமில் நம்ம அது டிசாஸ்டர்னு சொல்லுவோம். அந்த டைமில் அந்த ஹசார்டை நம்ம சொல்ல மாட்டோம். எப்பவும் வந்து ஒருத்தங்களால் மீளவே முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருதோ அதுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பர் டெஃபினிஷன் படிச்சுக்கலாம். ஏன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ராப்பர் டெஃபினிஷன் இருந்தால் தான் நமக்கு மார்க் கிடைக்கும். ஓகே, பார்த்துடலாம் டெஃபினிஷன். A hazard is a dangerous phenomena, substance, human activity or condition that may cause loss of life, injury, health impact, property damage, loss of livelihood, service, social and economic disruption or environmental damage. Natural hazard or natural phenomena that may have negative impact on human or the environment. நேச்சுரல் ஹசார்டை ரெண்டு கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஜியோஃபிசிக்கல், இன்னொன்று வந்து பயாலஜிக்கல். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இப்போ வந்து டிசாஸ்டர் பார்த்துடலாம். டிசாஸ்டருக்கான டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எ சீரியஸ் டிஸ்ரப்ஷன் இன் தி சொசைட்டி காசிங் வைட் ஸ்ப்ரெட் மெட்டீரியல், எக்கனாமிக், சோஷியல் ஆர் என்விரான்மெண்டல் லாஸ் விச் எக்ஸீட் தி எபிலிட்டி ஆஃப் தி அஃபெக்டட் சொசைட்டி டு கோப் யூஸிங் இட்ஸ் ஓன் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்க ஓன் ரிசோர்ஸஸை வச்சு நடந்த லாஸுக்கு வந்து நம்மளால் காம்பன்சேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டேமேஜ் நடக்கிறப்ப அது டிசாஸ்டர். அண்ட் ப்ராப்பர் டெஃபினிஷன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தால பார்த்துடலாம். டிசாஸ்டர் இம்பேக்ட் மே காஸ் லூஸ் ஆஃப் லைஃப், இன்ஜுரி, டிசீஸ் அண்ட் அதர் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஹரிக்கேன் இஸ் அ நேச்சுரல் ஹசார்ட். ஸோ ஹரிக்கேன் பார்த்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் ஹசார்டா. இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சீல டெவலப் ஆகும். when it reaches the land and destroys the building and kills people, it is described as a disaster. ஸோ ஹரிக்கேன்ங்கிறது ஒரு ஹசார்ட் தான் சொல்கிறாங்க. அது சீல இருக்க வரைக்கும் அது ஹசார்டு. ஒன்ஸ் எப்போ அது லேண்டுக்கு ரீச் ஆகி அது அந்த பில்டிங்கை டிஸ்ட்ராய் பண்ணாலும் மக்களை கில் பண்ணாலும் அதை வந்து நம்ம டிசாஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளாக எப்படி ஒரு ஹசார்ட் வந்து டிசாஸ்டராக மாறுதுங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக. இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டருக்குள்ளேயே 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து எர்த்துக்கு அடியில் இருக்கிறது, எர்த்துக்கு சர்ஃபேஸில் இருக்கிறத வச்சு ஹைட்ராலஜிக்கல், ஹெல்த், இப்படி 4 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது நேச்சுரல் டிசாஸ்டருக்குள்ளேயே. இப்போது பெனித் தி எர்த் சர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எர்த்குவாக், சுனாமி, வால்கனிக் எரப்ஷன் இதெல்லாம் இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு அடியில் வரும். ஆன் தி எர்த் சர்ஃபேஸ்னால் லேண்ட்ஸ்லைட்ஸ், அவலான்ச்சீஸ். மெட்ரோலாஜிக்கல் ஆர் ஹைட்ராலஜிக்கல் அப்படின்னா விண்ட்ஸ்ட்ராம், ஹெயில்ஸ்ட்ராம், ஃப்ளட்ஸ் இதெல்லாம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா டிசீஸ், எபிடமிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு அடியில் வரும். நெக்ஸ்ட் வந்து மேன்மேட் பார்த்துலாம். மேன்மேடில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் வந்து சோஷியோ டெக்னிக்கலாக. இதுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் லைக் டெக்னாலஜிக்கல், டிரான்ஸ்போர்ட்டேஷனல் டிசாஸ்டர், ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர். ஸோ இது எல்லாமே ஹியூமன் மேட், இது எல்லாமே டெக்னாலஜிக்கல் ஃபெயிலியர்னால நடக்கிற ஒன்று. நெக்ஸ்ட் வந்து மேன்மேட் டிசாஸ்டர்லேயே அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்ஃபேர்னு கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இருக்குது அதிலே. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த டேப்லெட் காலமில் பாருங்கள், நேச்சுரல் டிசாஸ்டரில் 4 கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களா, பெனித் தி எர்த் சர்ஃபேஸ், ஆன் தி எர்த் சர்ஃபேஸ், ஹைட்ராலஜிக்கல், ஹெல்த். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் டிசாஸ்டரில் பெனித் தி எர்த் சர்ஃபேஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எர்த்குவாக்னு சொன்னேன். ஸோ அந்த எர்த்குவாக் பார்த்துடலாம். எர்த்குவாக்னா என்னென்னா சடனாக ஒரு எர்த் வந்து சடன் மூவ்மெண்ட் ஆகுறது, ஷேக்கிங் ஆஃப் எர்த்து தான் நம்ம எர்த்குவாக்னு சொல்கிறோம். ஸோ இதோட எஃபெக்ட் வந்து பில்டிங்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். இதை விட இது வந்து எப்போ எக்ஸ்ட்ரீம் ஆகுதோ அப்போ சம்டைம்ஸ் சுனாமி, லேண்ட்ஸ்லைட் அதுக்கு கூட இந்த எர்த்குவாக் வந்து ஒரு காரணமாக இருக்குது. ரீசன்ட் ஹசார்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு பார்த்துடலாம்.
செகண்ட் டு 3rd May 2018 இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா ஹை வெலாசிட்டி டஸ்ட் ஸ்டார்ம் ஸ்வெப்ட் அக்ராஸ் தி பார்ட் ஆஃப் நார்த் இந்தியா அண்ட் மோர் தென் 125 பீப்புள் டைட் அண்ட் ஓவர் 200 வேர் இன்ஜோர்டு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணி எழுதுனா மெயின்ஸில் நல்லாயிருக்கும். இந்த டேட் பார்த்துக்கோங்க. 2nd to 3rd May 2018 என்ன ஆச்சுன்னா ஹை வெலாசிட்டி டஸ்ட் ஸ்டார்ம் ஸ்வெப்ட் அக்ராஸ் தி பார்ட் ஆஃப் நார்த் இந்தியா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் ஒஸ்ட் அஃபெக்டட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷும் ராஜஸ்தானும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு இந்த டஸ்ட் ஸ்ட்ராமால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2004 நடந்த சுனாமி, அப்புறம் சைக்ளோன் கஜா. இது வந்து ரொம்ப ஒஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் இன் தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு பார்த்தது எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவுக்கு இந்த நான் நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் டஸ்ட் ஸ்ட்ராம் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது இந்தியாவில் இருக்க ஒரு ஹசார்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு நான் 2004 சுனாமியும் கஜா புயலும் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில டிசாஸ்டருக்கான எக்ஸாம்பிளாக. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ சுனாமி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எர்த்குவாக் பார்த்தோம், இப்போ சுனாமி பார்க்க போகிறோம். when earthquake jolts the ocean floor, the sudden dislocation of seabed occurs and the resulting displacement of water can produce one or more huge destructive waves known as tsunami. So tsunami na destructive waves. The sea waves rise to several meters and may reach coast within few minutes. Effects என்னன்னு பார்த்தீங்கன்னா flooding, disrupt transportation, power disrupt என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பவர் கம்யூனிகேஷன், வாட்டர் சப்ளை அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனா. தென் சைக்ளோனுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். எ லோ ப்ரெஷர் ஏரியா, இதுதான் ரொம்ப கீவேர்ட். இந்த வேர்ட் கண்டிப்பாக இருக்கணும் மெயின்ஸ் ரைட்டிங்கில். எ லோ ப்ரெஷர் ஏரியா விச் இஸ் என்சர்க்கிள்டு பை ஹை ப்ரெஷர் விண்ட், அதுதான் சைக்ளோனு. ஸோ ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா வந்து ஹை ப்ரெஷர் விண்ட் வந்து என்சர்க்கிள் பண்ணி இருக்குது சைக்ளோன் நம்ம சொல்கிறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைக்ளோன் வந்து ஹெவி ரெயின், ஸ்ட்ராங் விண்ட், லார்ஜ் ஸ்டார்ம் சர்ஜஸ் நியர் landfall and tornadoes. Severe cyclonic storm Gaja crossed the coast of Tamil Nadu and Puducherry around Vedaranyam and Nagapattinam in the early hours of November 10, 2018. ஸோ இந்த டேட் கொஞ்சம் முக்கியம். கஜா சைக்ளோனோட அந்த டேட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எழுதுனா கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் மெயின்ஸ் ரைட்டிங்கில். ஸோ November 10, 2018. இதே மாதிரி நார்த் இந்தியாவில் டஸ்ட் ஸ்டார்ம் சொன்னால் அது May 2 to 3rd, 2018 ப்ரீவியஸ் பேஜில் இருக்குது, ஒரு வாட்டி வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதோட விண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 km/h. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். கஜா சைக்ளோன் இப்போ பார்த்துருக்கோம். சைக்ளோனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கஜா சைக்ளோன். இப்போ வரைக்கும் 3 இது பார்த்துருக்கோம். சுனாமி பார்த்தோம், ஃபஸ்ட்டு எர்த்குவேக் பார்த்தோம், செகண்ட் சுனாமி பார்த்தோம், சைக்ளோன் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்டாம்பீட் அது பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரௌட்னால நடக்கிற ஒரு இது. The term stampede is a sudden rush of crowd of people usually resulting in injuries and death from suffocation and trampling. ஸோ இதுக்கு என்ன, இதை தடுக்கணும்னா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் முக்கியம். டிராஃபிக் கண்ட்ரோல், அதை நம்ம வந்து மக்கள் வந்து ரொம்ப கூடுற இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்மளால் அந்த ஸ்டாம்பீடுங்க அந்த டிசாஸ்டரை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர். தென் ஃபயர் இதுவும் ஒரு மேன்மேட் டிசாஸ்டர். இது வந்து எப்போல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலோ, ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் திடீர்னு தீ பிடிச்சாலோ, இல்லைனா ஃபயர் அண்ட் கிராக் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளேஸில் ஒரு சடனாக ஒரு கேர்லெஸ்னால ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் அப்போ இந்த ஃபயர் டிசாஸ்டர் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபயர் இன்வால்வ்ஸ் 3 பேசிக் ஆஸ்பெக்ட். ஸோ ஃபயர் வந்து டிசாஸ்டருக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன் அண்ட் எக்ஸ்டிங்யூஷன். இதான் 3 பேசிக் ஆஸ்பெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் ஃபயர் இன் ஹில்லி ஏரியாஸ் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் இன் கிராக்கர் இண்டஸ்ட்ரீஸ். பப்ளிக் அவேர்னஸ் ஆஃப் வாட் டு டூ பிஃபோர் ஃபயர், டூரிங் ஃபயர், ஆஃப்டர் ஃபயர் இஸ் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இண்டஸ்ட்ரியல் ஒரு ப்ரொடக்ஷனாலேயோ டிரான்ஸ்போர்ட்டேஷனாலேயோ ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல்னாலேயோ ஒரு டிசாஸ்டர் நடந்தால் அது இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பூபால் கேஸ் லீக்கேஜ், யாராலுமே மறக்க முடியாத ஒரு டிசாஸ்டர். ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், மேன்மேட் நேச்சுரல் டிசாஸ்டர் பார்த்தோம். நேச்சுரல் டிசாஸ்டர் கீழே 3 இது முக்கியமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்று எர்த்குவேக், செகண்ட் சுனாமி, தேர்ட் சைக்ளோன். தென் பார்த்தீங்கன்னா மேன்மேட் டிசாஸ்டர் கீழே ஸ்டாம்பீட்,
தென் ஃபயர், இப்போ இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் 3 பார்த்தோம். இப்போ டிசாஸ்டர் நேச்சுரல் மேன்மேட் 2 பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ இது வந்து நம்ம அப்படியே படிக்க வேண்டியது தான். தி சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் அப்ளையிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டிவ்ஸ், organization and operational skills and capacity to implement strategies, policies and improved coping to lessen the adverse impact of hazard and the possibility of disaster is called disaster management. So disaster management ஓட important components என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா prevention, mitigation, preparedness, response, recovery, rehabilitation. Disaster management cycle ஆர் டிசாஸ்டர் சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் முக்கியம். இதில் அப்படியே பாருங்கள், இந்த சைக்கிளை வந்து 2ஆக பிரிச்சுருப்பாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரீ டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஃபேஸ்ன்னு இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபேஸ்ன்னு இருக்கும். ஸோ ப்ரீ டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஃபேஸ் கீழே 3 வரும்: ப்ரிப்பேர்னஸ், மிட்டிகேஷன், ப்ரிவென்ஷன். இது எல்லாமே ப்ரீ டிசாஸ்டர் ரிஸ்க்கு முன்னாடி, ரிடக்ஷனுக்கு முன்னாடி. போஸ்ட் டிசாஸ்டர் கீழே 3 வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, டெவலப்மெண்ட். இந்த 3 வந்து போஸ்ட் டிசாஸ்டர்மெண்ட் கீழே. ப்ரீ டிசாஸ்டர்மெண்ட் கீழே ப்ரிப்பேர்னஸ், மிட்டிகேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ இது வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கணும். 2 இருக்குது: ப்ரீ டிசாஸ்டர், போஸ்ட் டிசாஸ்டர். ப்ரீ டிசாஸ்டர் கீழே ப்ரிப்பேர்னஸ், மிட்டிகேஷன், ப்ரிவென்ஷன். போஸ்ட் டிசாஸ்டர் கீழே ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, டெவலப்மெண்ட். இப்போ ப்ரீ டிசாஸ்டர் ஃபேஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன 3 காம்போனன்ட்ஸையும் இப்போ வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹசார்ட் நடக்க போகுதுன்னா அதை வந்து லெசன் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் இந்த ப்ரிவென்ஷன் அண்ட் மிட்டிகேஷன். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு ஹசார்ட் நடந்தால் அதோட லாஸஸ் வந்து நம்மளால் மினிமைஸ் பண்ண முடியும் இந்த ப்ரிவென்ஷனாலையும் மிட்டிகேஷனாலையும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர்னஸ்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், என்ஜிஓவாக இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து இல்லைனா கவர்மெண்ட்டாக சேர்ந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கிறது வந்து ப்ரிப்பேர்னஸ். ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட நம்ம ஹசார்ட் வரதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான நடைமுறைகளை வந்து பிளான் பண்ணி வைக்கிறது தான் ப்ரிப்பேர்னஸ். நெக்ஸ்ட் வந்து இயர்லி வார்னிங். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹசார்டஸ் சிச்சுவேஷனை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். அதுக்கு இயர்லி வார்னிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் மானிட்டரிங் தி சிச்சுவேஷன் இன் கம்யூனிட்டிஸ் ஆர் ஏரியாஸ் known to be vulnerable to slow onset hazards or passing the knowledge of pending hazard to the people harmless way. To be effective, warning must be related to mass education and training of population who knows what action they must take when warned. Next வந்து during disaster phase பார்க்கலாம். During disaster phase வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து மக்களை எவாக்குவேட் பண்ணி சேஃபர் ஜோனுக்கு கொண்டு போகணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஃபுட், ட்ரிங்கிங் வாட்டர், கிளாத்திங் இதெல்லாம் நம்ம பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு ப்ராப்பரான அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஈவன் அது மணியாக இருந்தாலும் சரி, ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம பண்ணுறது தான் ரெஸ்பான்ஸ். ஸோ டூரிங் டிசாஸ்டர் ஃபேஸ் வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிசாஸ்டர் ஃபேஸ் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீ டிசாஸ்டர் ஃபேஸ் பார்த்தோம், தென் டியூரிங் டிசாஸ்டர் ஃபேஸ்னு ஒன்று பார்த்தோம், அதில் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். இப்போ 3ஆவதாக பார்க்க போகிறது போஸ்ட் டிசாஸ்டர் ஃபேஸாக. இதில் வந்து ரெக்கவரி யூஸ் டு டிஸ்கிரைப் தி ஆக்டிவிட்டீஸ் தட் என்காம்பஸ் தி 3 overlapping phases of emergency relief, rehabilitation and reconstruction. First rehabilitation பாருங்க. rehabilitationங்கிறது includes the provision of temporary public utilities. So temporaryங்க வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. and housing as an interim measure to long term recovery. reconstruction பார்த்தீங்கன்னா is an attempt to turn communities with an improved pre-disaster functioning. It includes the replacement of building. ஸோ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கீழே ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப்லைன் ஃபெசிலிட்டிஸ் ஸோ தட் லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கொண்டு வர்றது. ஸோ வந்து ஒரு வீடு வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த வீடை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக நம்ம சரி பார்த்து அவங்களுக்கு லாங் டேர்மில் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டு வர்றது தான், அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புலேருந்து நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வர்றது. அண்ட் திஸ் இஸ் த லாங் டேர்ம் ஒன். இது வந்து ஷார்ட் டேர்மில் பண்ண முடியாது. ரீஹாபிலிட்டேஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி ஷார்ட் டேர்ம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமான நாள் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சேதமடைஞ்ச வீடுகளை வந்து சரி பார்க்கணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் டெவலப்மெண்ட் பாருங்கள். இந்த எவால்விங் எக்கனாமி த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இஸ் அன் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. லாங் டேர்ம் ப்ரிவென்ஷன், disaster reduction measures like construction of embankment
against flooding, irrigation facilities such as drought proofing measures, increasing plants cover to reduce the occurrence of landslides, land use planning, construction of houses capable of withstanding heavy rain, wind speed and shock of earthquakes are some of the activities that can be taken up as a part of developmental plan. ஸோ டெவலப்மெண்ட் பாருங்க, ஒரு ஃப்ளட் வந்தாலும் ஒரு பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு இடத்த வந்து நம்ம வந்து சேஃபாக பிளான் பண்ணுறது, தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெஸ்ட் ஹவுசஸ் தட் கேன் வித்ஸ்டாண்ட் தி ஹெவி ரெயின், இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒய் மிட்டிகேஷன் தி ஹசார்ட் இஸ் எசென்ஷியல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு வந்து ஹசார்டை மிட்டிகேட் பண்ணணும்னா, it is more cost effective to mitigate the risk from natural disaster than to repair the damage. ஸோ பாதிப்பு வந்ததுக்கப்புறம் அந்த டேமேஜை சரி பண்ணுறதை விட முதலே வந்து இந்த பிரச்சனையை வந்து குறைக்கிறதுக்கான வழி எடுத்தால் அது அதை விட காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ மிட்டிகேஷன் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர்ட்னஸோடு இருக்கணும். ஹசார்ட் மிட்டிகேஷன் ரெஃபர்ஸ் டு எனி ஆக்ஷன் ஆர் ப்ராஜெக்ட் தட் ரெடியூஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ஃபியூச்சர் டிசாஸ்டரை. தென் வார்னிங் சிஸ்டம் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா, Department of Science and Technology, Department of Space and CSIR Laboratory have set up yearly warning system for tsunami and storm surge. ஸோ 3 இது கொடுத்துருக்காங்க. Department of Science and Technology, Department of Space, CSIR Laboratory. நெக்ஸ்ட் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா பார்த்துடலாம், அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு பார்த்துடலாம். ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க. அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பாடி வந்து எதுக்கு அடியில் எப்படி செட்டப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ட் மூலியமாக செட்டப் பண்ணாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது எந்த வருஷம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 2005 வந்துச்சு. இந்த ஆக்ட் கீழே தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிங்க ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. இந்த இயர் பார்த்துக்கோங்க, இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 23 டிசம்பர் 2005. இதே மாதிரி டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ வந்து டிசாஸ்டர் டைமில் அவங்க வந்து அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே தான் அதை கொண்டு வந்தாங்க. தென் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் டைமில் வந்து நமக்கு வந்து அதை வந்து மீட்கும் பணிக்கு வந்து உதவும் இந்த ட்ரைனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது இந்தியா, இப்போ தமிழ்நாடு பார்க்க போகிறோம். இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுதான் நமக்கு வந்து டிசாஸ்டர் டைமில் வந்து ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுது. தென் தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. தென் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்குது. இது வந்து 2018 to 2030. இது ஆக்சுவலாக இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. லாஸ்ட் இயருக்கு முந்தைய தான் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்துச்சு. ஓகே, தென் ஜென்ரல் சர்வைவல் டெக்னிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஸ்டோரிஸாக இருக்கும். ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு கால் 101, அது மட்டும் முக்கியமான ஒன் வேர்டு. தென் வேறு எதுவுமே இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். டேஸ் இஸ் அன் ஈவெண்ட் விச் காசஸ் எனாமஸ் physical damage to property, loss of life and change in the environment. இதுக்கு ஆன்சர் வந்து disaster. activities that reduce the effect of disaster, ஆன்சர் வந்து mitigation. தேர்ட் ஒன் வந்து sudden movement or trembling of earth crust வந்து earthquake. ஃபோர்த் ஒன் ஆன்சர் பார்த்தலாம், sudden outflow of water in a large amount caused due to the heavy rainfall வந்து cyclone. road accident can be avoided by permitting the person who have license is allowed to drive vehicle. ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பார்த்துலாம். ஹசார்டஸ் டேஸ் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, ஹசார்டஸ் டிசாஸ்டர் ஈவெண்ட். செகண்ட் ஒன் ஆன்சர் ஆக்டிவிட்டீஸ் டேக்கன் டியூரிங் டிசாஸ்டர் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் கேன் ப்ரொடியூஸ் ஒன் ஆர் மோர் டிஸ்ட்ரக்டிவ் வேஸ், இதுக்கு ஆன்சர் சுனாமி. தென் ஃபயர் ஆக்சிடென்ட் நம்பர் வந்து 101, இதுக்கு ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. மேட்ச் தி ஃபாலோயிங் பார்த்துடலாம். earthquake, crack or fault, cyclone, eye of the storm, tsunami, gigantic wave, industrial accident, carelessness, drought, uneven rainfall. Next assertion and reasoning பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஆர். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மாடர்ன் வேர்ல்ட் வி கேனாட் லிவ் ஹாப்பிலி எவ்ரி டே டியூ டு பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்டல்
degradation, we are undergoing natural hazard and disaster. So இது வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Sudden movement or trembling of earth crust is called an earthquake. Reason வந்து movement of tectonic plates, mass wasting, surface fault all leads to earthquake. இதுக்கும் ஆப்ஷன் ஏ and R are correct and A explains R. ஸோ இன்னைக்கு லெசன் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.